ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலை சமையல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் கிரேவி தாங்க செய்ய போகிறோம். இந்த பன்னீர் கிரேவி பார்த்தீங்கன்னா ஸ்பைஸியாக இருக்கும், க்ரீமி டேஸ்டியாக இருக்கும், கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்குங்க. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே செய்யலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் சிவப்பு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். இது வந்து பன்னீரை வந்து லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்காக நம்ம இந்த மசாலாவை நம்ம சேர்த்துக்கிறோம். இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் வந்து கொஞ்சம் வந்து நம்ம தீயெலாம் வந்து அதிகமாக வைக்கக்கூடாது, மீடியமான ஃப்ளேவர்லேயே வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பன்னீரை வந்துட்டு ஒரு நிமிஷம் அளவுக்கு வந்து நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும். இந்த வந்து மசாலாலாம் அந்த பன்னீரில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வரணும். இது வந்து ரொம்பவும் வந்து 1 நிமிஷத்துக்கு மேலெலாம் வதக்கக்கூடாது. இந்த பன்னீர் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். பன்னீர் கிரேவி நல்லா திக்காக வர்றதுக்காக 7 முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, 3 தேங்காய் பத்தை, இது எல்லாத்தையும் நல்லா ஊற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கணுங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் கறிப்பட்டை 2, லவங்கப்பட்டை, பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், ஏலக்காய் வாசனைக்காக இதெல்லாம் வந்து சேர்த்து நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நான் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதங்கி வரட்டும். தேவையான உப்பையும் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரதுக்காக அதையும் நம்ம வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து நம்ம பன்னீரில் ஆட் பண்ணியிருக்கோம். அது கூட பார்த்திங்கன்னா 2 தக்காளி நான் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து நான் அது கூட போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லாம் வந்து வதங்கி வரட்டும். இது நடுவில் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் சில்லி பவுடர், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளிலாம் கொஞ்சம் பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ் வந்து தண்ணி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் புளிப்பு தன்மையாக இருக்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா நான் தயிர் சேர்த்துருக்கேன். இந்த தயிரும் வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்கள் பன்னீர் கிரேவி வந்து டேஸ்ட்டாக இருக்கணும்னா 3 இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கோங்க. ஒன்று பார்த்திங்கன்னா முந்திரி, தேங்காய், கசகசா, இது 3த்தையும் வந்து அரைச்சி சேர்த்துக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு வந்து தண்ணி விட்டுருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுருந்த முந்திரி இருக்கு இல்லைங்களா, அதையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காகிடும். அப்புறம் நம்ம இந்த வதக்கி வச்சுருந்தீங்களா பன்னீர், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா இது கூட வந்து ஒரு 1/2 கிளாஸ் வந்து நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலை வந்து துவிக்கலாம். இதுக்கப்புறம் உங்ககிட்ட அந்த கஸ்தூரி மெட்டி இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் லாஸ்ட்டில் வந்துட்டு கொஞ்சமாக க்ரஷ் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் துவிக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான உங்களுக்கு பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுங்க. இது வந்து ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு, நானுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கலை சமையலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. Thank you for watching.